Alhamdulillah. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu. Wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu. Arsalahu bil haqqi bashiran wa nadhira. وَدَاعِيًا إِلَى اللَّهِ بِإِذْنِهِ وَسِرَاجًا مُنِيرًا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال الله تعالى تنزيل الكريم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال الله تعالى عيرا آخرا الذين آتيناهم الكتاب يتلونه حق تلاوته قال نبينا صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன்னுடைய அருளை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நாடி இருக்கிறானோ அப்படிப்பட்டவர்களை அவனுடைய உபதேசத்தை கேட்பதற்கும் அவனை நின்று வணங்குவதற்கும் இந்த பூமியில் அவனுக்கு பிடித்த இடமாக இருக்கக்கூடிய பள்ளிவாசலிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் நாடியவர்களை தேர்வு செய்து இங்கு கொண்டு வந்து அமர்த்தி இருக்கின்றான். இப்படிப்பட்ட இந்த நேரத்திலே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அருள்மறை திருக்குர்ஆனிலிருந்து சூரா அல் பக்ரா 2வது அத்தியாயத்தினுடைய 121வது வசனத்தை என்னுடைய அரபி குதுபாவிலே உரையிலே நான் படித்து காட்டினேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த குர்ஆனுடைய வசனத்தில் நமக்கு என்ன சொல்லுகிறான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், அல்லதீன ஆதைனாஹுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், அல்லதீன அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஆதைனாஹும் அவர்களுக்கு நாம் கொடுத்திருக்கின்றோம் அல் கிதாப வேதத்தை. எவர்களுக்கு நாம் வேதத்தை கொடுத்திருக்கின்றோமோ அவர்கள் யத்லூனஹு அதை அவர்கள் படிப்பார்கள் ஹக்க திலாவத்திஹி அந்த வேதத்தை பொருள் உணர்ந்து அந்த வேதத்திற்கு செய்ய வேண்டிய கடமையை உணர்ந்து அவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த வேதத்தை அவர்கள் படிப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்ப நம்ம பெரும்பாலும் தமிழ்ல முஸ்லிம்களுடைய பேச்சு வழக்கு என்ன அப்படின்னா, குர்ஆன் ஓதுதல் அப்படிங்கிற ஒரு பரவலாக பேச்சு வழக்குல இருக்குது. இப்போ ஓதுதல் என்றால் நம்மளுடைய மூளையில எப்படி பதிவாயிருக்குது அப்படின்னா, அரபி மொழியில ஓதுறது அப்படின்னு சொல்லிதான் பதிவாயிருக்குது. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அரபி மொழியில ஓதுறதை மட்டும்தான் சொல்லியிருக்கானா, அல்லது வேறு அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை சொல்லியிருக்கிறானா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடியது. என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், இன்னல்லாஹ தஆலா யர்ஃபஉ பிஹாதல் கிதாப் அக்வாமன் வ யலஉ பிஹி ஆகிரீன். இன்னல்லாஹ தஆலா நிச்சயமாக உயர்ந்த இறைவன் அல்லாஹ் என்ன செய்கிறான்?
உயர்த்தி இருக்கின்றான் பிஹாதல் கிதாப், இந்த வேதத்தை கொண்டு அக்வாமன், சில கூட்டத்தாருடைய கண்ணியத்தை அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி இருக்கின்றான். மற்றும் சில கூட்டத்தாருடைய நிலையை அல்லாஹ் தாழ்வாக்கி இருக்கின்றான், சில மக்களை இழிவாக்கி இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, சொல்லி காட்டினார்கள். அப்போ இந்த குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் நமக்கு இருக்கு. அப்ப அதனாலதான் என்னுடைய தலைப்புல கூட நான் சொல்லி இருந்தேன், நானும் குர்ஆனும். இப்போ ஒவ்வொருத்தரும் இங்க அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த குர்ஆனோடு, அல்லாஹ் அருளிய இந்த குர்ஆனோடு நம்மளுடைய தொடர்பு எப்படி இருக்குது? இந்த குர்ஆனோடு நம்மளுடைய தொடர்பு எப்படி இருக்குது? பெரும்பாலும் முஸ்லிம் சமூகத்துல குர்ஆனோடு தொடர்பு எப்படி இருக்கு அப்படின்னா, அவங்க என்ன செய்வாங்க, ரமலானுடைய மாசத்துல ஒவ்வொரு பள்ளிவாசலிலையும் என்ன செய்வாங்க, ஹாஃபில்களை, குர்ஆன் முழுமையாக மனனம் செய்து வைத்திருக்கக்கூடிய ஹாஃபில்களை ஏற்படுத்தி அவர்களை இரவு நேரங்களிலே கியாமுல் லைல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இரவு தொழுகையில ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ், ஒரு பகுதி என்ற அடிப்படையில 30 நாளுக்கும் என்ன செய்வார்கள், அந்த 30 நாட்களுக்கும் ஒவ்வொரு ஜுசுவாக அதை ஓத சொல்லி அதை காதுல கேட்கக்கூடிய ஒரு பழக்கம். இப்படித்தான் முஸ்லிம்களுடைய அந்த தொடர்பு, பெரும்பான்மையான முஸ்லிம்களுடைய தொடர்பு குர்ஆனோடு இப்படித்தான் இருக்கு. இந்த கொரோனாவுக்கு பின்னாடி இதுல என்ன செய்யப்பட்டிருக்குது, பாதியாக சுருக்கப்பட்டிருக்கு. இப்பெல்லாம் அதிக நேரம் நிக்கிறது இல்லை. கொஞ்சம் இந்த ஹாஃபில் பையன் பள்ளிவாசல் ஏற்படுத்தப்பட்ட ரமலானுடைய மாசத்துல இந்த ஹாஃபில் படிச்சு வரக்கூடிய அந்த பசங்க, சின்ன சின்ன பசங்க தொழுக வைக்கும் போது என்ன செய்வாங்க, முன்கூட்டியே சில பேர் வந்து சொல்லிடுவாங்க, தம்பி ரொம்ப நேரம்லாம் பெரிய சூறாவை ஓதாத, பெரிய இதா ஓதாத, ஐநா ஓதாத, ருக்குவா ஓதாத, கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கிறே, நிக்க முடியல அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, இந்த ஓதுறதை கூட, அரபி மொழியில ஓதுறதை கூட இன்றைக்கு குறைச்சிட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இன்றைக்கு பெரும்பான்மையான பள்ளிவாசல்கள்ல 30 நாள் இரவுல அந்த 30 ஜுசுக்கள் ஓதப்படுகிறதா என்று பார்த்தால் கிடையாது. 15 ஜுசு தான் ஓதப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த குர்ஆன் ஹதீஸ் என்று பேசப்படக்கூடிய இந்த தௌஹீத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த மக்களிடத்துல என்ன எப்படி இருக்குது அப்படின்னா, இவர்கள் 8 ரக்காத், அந்த 8 ரக்காத்துக்குள்ளர அந்த ஒரு ஜுசு ஓத முடியுமானா ஓத முடியாது. இந்த 8 ரக்காத்து தான் இவங்க தொழுவாங்க. இந்த 8 ரக்காத்துக்குள்ள ஓத முடியுமானா ஓத முடியாது. அப்ப அது 20 ரக்காத்து ஓதுறாங்களே அப்படின்னா அது வேகமாக ஓதுவாங்க. அப்ப அதுவும் இதுவுமே என்னது, சரியான ஒரு முறையாக இல்லை. அப்ப குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போது, நபிக்கு சொல்லும் போது சொல்லுகிறான், வரத்திலில் குர்ஆன தருத்தீலா, வரத்திலில் குர்ஆன தருத்தீலா, நபியே நீ இந்த குர்ஆனை நிறுத்தி நிதானமாக படி என்று சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ் முதல்ல நமக்கு என்ன சொல்லுகிறான், அல்லதீன ஆத்தைனாஹுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்தி. இந்த ஹக்க என்கிற வார்த்தையில நம்ம பார்க்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஹக்க என்கிற வார்த்தை ஏன் சொல்றான்? அப்ப இந்த குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமை, இந்த குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய கடமையை உணர்ந்து அவர்கள் என்ன செய்வார்கள், படிப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்போ அல்லாஹ் அதனாலதான் குர்ஆன்ல சூரத்துல் கமர் 54வது அத்தியாயம் என்று நினைக்கின்றேன், அதுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நபிமாருடைய வரலாறை சொல்லிவிட்டு, ஒரு நபியினுடைய வரலாறை சொல்லிவிட்டு ஒரு வசனத்தை சொல்லுவான். என்ன வசனம்? வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ரி ஃபஹல் மின் முத்தகிரின். வலகத் திட்டமாக, யஸ்ஸர்னல் குர்ஆன நான் இந்த குர்ஆனை மிக இலகுவாக ஆக்கி இருக்கிறேன். எதற்கு? லிஸ்ஸிக்ரி நீங்கள் நல்லுபதேசம் பெறுவதற்கு, நீங்கள் நல்லுபதேசம் பெறுவதற்காக இந்த குர்ஆனை நான் மிக இலகுவாக ஆக்கியிருக்கிறேன். ஃபஹல் மின் முத்தகிரின், உங்களில் எவரேனும் சிந்திப்பவர் உண்டா, உபதேசத்தை பெறக்கூடியவர் உண்டா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திரும்ப திரும்ப இந்த 54வது அத்தியாயத்துல கிட்டத்தட்ட 6 இடங்கள்ல இந்த வசனத்தை சொல்லி காட்டுவோம். அந்த எஸ்என்எல் அப்படிங்கிற வார்த்தையில தான் நம்ம எல்லாம் என்ன செய்யறோம், எஸ்என்எல் குர்ஆன் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எஸ்என்எல் என்று சொன்னால் என்னது, மிக இலகு. அப்ப இந்த குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமூகம் முழுமையாக படிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி இருக்கிறான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனை படிக்க வேண்டும், நல்லுணர்வு பெற வேண்டும் என்று இறக்கப்பட்ட இந்த குர்ஆனை நம்பக்கூடியவர்கள் யாரு? இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்பக்கூடியது யாரு? முஸ்லிம்கள். முஸ்லிம் வந்து
நம்பணும். இப்ப நமக்கு சின்ன வயசுல என்ன செஞ்சிருப்பாங்க, பள்ளிவாசல்ல போனா இதை சொல்லி கொடுப்பாங்க, ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குத்துபிஹி. அப்ப குத்துபிஹி என்று வரும் பொழுது ஆமன்து பில்லா, நான் அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறேன், நம்பிக்கை கொள்கிறேன், வ மலாயிகத்திஹி, அவனுடைய வானவர்கள் மலக்குகளை நான் நம்புகிறேன், வ குத்துபிஹி, அவனால் அருளப்பட்ட வேதங்களை நம்புகிறேன் என்று நமக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இந்த வேதத்தை நம்புதல் என்பது யாரு, அல்லாஹ்வை யார் ஒருவன் என்று நம்புகிறானோ, அவனுடைய மலக்குகளை யார் நம்புகிறானோ அவன் தான் இந்த வேதத்தை நம்புவான். அப்படி அந்த வேதத்தை நம்பக்கூடியவன் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்லுகிறான், அல்லதீன ஆத்தைனாஹுல் கிதாப யத்லூனஹு ஹக்க திலாவத்திஹி. எவர்கள் இந்த வேதத்தை அல்லாஹ்வுடைய வேதம் என்று, என்னுடைய வேதம் என்று நம்புகிறார்களோ அவர்களுக்கு நான் இந்த வேதத்தை கொடுத்திருக்கிறேன். அவர்கள் இந்த வேதத்தை நம்புறாங்க. அதே போல இதற்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை, மரியாதையை கொடுத்து அவர்கள் படிப்பார்கள் என்று சொல்லுகிறான். அப்ப இந்த குர்ஆனை நம்ம படிக்கிறோமா? இந்த குர்ஆனை நம்ம படிக்கிறோமா? குறைஞ்சபட்சம் இன்றைக்கு யௌமுல் ஜுமா, வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாங்க. என்ன செய்தி? யார் வெள்ளிக்கிழமை அன்று சூரத்துல் கஹஃப் 18வது அத்தியாயம் இதை யார் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமையிலிருந்து அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் என்னது, அவர்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய சிறு பாவங்கள் அதுல பிழை பொறுக்கப்படும். அதே போல இது ஒளியாக இருக்கும் என்று, அது அவருக்கு போதுமானது என்று பலவிதமான அறிவிப்புகள் என்ன செய்த ஹதீஸ்ல வருகிறது. ஷேகுல் அல்பானி, இமாம் நாசருதீன் அல்பானி அவர்கள் சில்சிலத்துல் ஜாமி என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஹதீஸ் நூல்ல, அவங்க ஆய்வு செஞ்ச நூல்ல இதை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப பதிவு செஞ்ச அந்த இமாம் இதை சொல்லி காட்டுறாங்க, ஹாதா ஹதீஸும் ஸஹீஹுன். இந்த அறிவிப்புகள் எல்லாம், இந்த ஹதீஸுகள் எல்லாம் சரியான அறிவிப்பாளர்கள் எனக்கு கிடைச்சிருக்கு, நான் பதிவு பண்ணிருக்கேன்னு சொல்றாங்க. அப்போ இந்த சூரத்துல் கஹஃப் 18வது அத்தியாயத்தை வெள்ளிக்கிழமை ஓதணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் நம்ம ஓதி இருக்கிறோம் வெள்ளிக்கிழமை? காலையில ஃபஜ்ர், இப்ப ஜும்மாவுடைய டைம், காலையில ஃபஜ்ருடைய டைம் 5:30 மணியிலிருந்து இப்ப மணி 1 மணி. இப்ப இந்த டயத்துல எத்தனை பேரு இந்த குறைஞ்சபட்சம் சூரத்துல் கஹஃப் படிச்சிருக்கோம்? யாருமே படிக்கல. அப்போ இந்த வேதத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அப்ப இந்த வேதத்தை நம்பக்கூடிய நாமளே இந்த குர்ஆனை படிக்கலைன்னா வேற யாரு படிப்பா? வேற யாருங்க படிப்பா? இந்த வேதத்திற்கு செய்ய வேண்டிய கடமைய நாமளே செய்யலைன்னா வேற யார் செய்வான்? வேற யார் செய்வான்? கண்ணியத்திற்குரியவர்கள் நாம் சிந்திக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வேதத்தை இறக்கி இருக்கிறானா, இது எதற்காக இறக்கப்பட்டது? அப்ப இந்த குர்ஆன் என்ன சொல்லுகிறது, என்னிடம் என்ன சொல்லுகிறது, என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறது, இந்த குர்ஆனுக்கு நான் ஆற்றக்கூடிய கடமை என்ன, என்னைக்காவது நம்ம சிந்திச்சிருக்கிறோமா? அதே இது இன்றைக்கு உலகியல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய இந்த மாறிப்போன மாடல் கலாச்சாரத்துல, மாடல் நாகரிகத்துல இன்றைக்கு நாம கேட்டோம் என்றால் அதை பற்றிய நாலேஜ், அதை பற்றிய அறிவு நமக்கு இருக்குது. ஆனால் குர்ஆனை பற்றிய அறிவு, குர்ஆனுடைய நாலேஜ் நமக்கு இருக்குது அப்படின்னா இல்ல. அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய சிறுவர்களிடத்துல ஒரு சினிமாவை பற்றி கேட்டால் உடனே சொல்லுவான், அந்த சினிமாவுடைய தயாரிப்பாளர் யாரு, அதுல நடிச்சிருக்கிறவர் யாரு, அதனுடைய இசையமைப்பாளர் யாரு என்றா சொல்லுவான். ஆனால் குர்ஆன்ல எத்தனை அத்தியாயங்கள் உனக்கு தெரியும், ஒவ்வொரு அத்தியாயத்தினுடைய பெயர் என்ன என்று கேட்டால் சைபர் தெரியாது. இங்க இருக்கக்கூடியவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் குர்ஆனை எடுத்து வச்சு, இந்த குர்ஆனை அல்லாஹ் என்னுடைய நேர்வழிக்காக இறக்கி இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்டது என்றால், அல்லதி அது எப்படிப்பட்டது என்றால், உன்சில ஃபீஹி அதில் தான் அருளப்பட்டது, இறக்கப்பட்டது குர்ஆன். குர்ஆன் அதில் தான் இறக்கப்பட்டது எதற்கு? ஹுதல் லின்னாஸ், மனிதர்கள் நேர்வழி பெறுவதற்கு. எது வழிகேடு என்று தெரிந்து அந்த வழிகேட்டை விட்டு நேர்வழி பெறுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய மாசத்தில் அருளிய இந்த வேதம் இருக்குதே, இது மனிதனுடைய நேர்வழிக்கானது. அப்ப இந்த வேதம் என்னிடத்தில் என்ன சொல்லுகிறது என்று நாம் கேட்டோம் என்றால் தெரியாது நமக்கு. ஆனால் உலகம் சார்ந்திருக்கக்கூடிய செய்திகளை கேட்டோம் என்றால் தெரியும். அதை ஃபிங்கர் பிரிண்ட் என்று சொல்லப்படக்கூடிய விரல் நுனி ரேகையில நம்ம வச்சிருப்போம்.
ஒரு செய்தியை உலகம் சார்ந்து கேட்கும் பொழுது சொல்லுவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொன்னாங்க, இன்னல்லாஹ தஆலா யர்ஃபஉ பிஹாதல் கிதாப் அக்வாமன். நிச்சயமாக உயர்ந்த இறைவன் அல்லாஹ் தஆலா இந்த வேதத்தை கொண்டு சில மக்களுடைய கண்ணியத்தை உயர்த்தி வைத்திருக்கின்றான். அப்ப கண்ணியத்தால் உயர்த்தப்பட்ட மக்கள் யாரு? சஹாபாக்கள். இந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? அவருடைய வரலாறை, அவருடைய வாழ்க்கையை முஸ்லிம் அறிஞர்களும் எழுதியிருக்கிறார்கள், முஸ்லிம் அல்லாத அறிஞர்களும் எழுதியிருக்கிறார்கள். வரலாறுகளை, சஹாபாக்களுடைய வரலாறுகளை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை முஸ்லிம் அறிஞர்கள், முஸ்லிம் அல்லாத அறிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க, மேற்கத்திய அறிஞர்கள் எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில குறை காண வேண்டும், இஸ்லாமியருடைய வாழ்க்கையில, முஸ்லிமுடைய வாழ்க்கையில குறை காண வேண்டும் என்று, குர்ஆனில் குறை காண வேண்டும் என்று மற்ற மேற்கத்திய ஆசிரியர்கள், வரலாற்று வல்லுநர்கள் எழுதியிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் அனைவரும் ஒத்துக்கொண்ட ஒரு செய்தி என்னவென்றால், காட்டு மிராண்டிகளாக, மனித தோற்றத்தில் மிருகங்களாக வாழ்ந்த, அவர்கள் அப்படியே எழுதுறாங்க. ஆங்கிலத்துல அவர்கள் எழுதும் பொழுது மனித தோற்றத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள் யாரு? இந்த அரேபிய பாலைவனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அன்றைய குறைஷி மக்கள். அன்றைய குறைஷி மக்கள் அரேபிய பாலைவனத்தில வாழ்ந்து கொண்ட மனித தோற்றத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள். அப்படிப்பட்ட அந்த மிருகங்களை தனி நபராக இருந்து 23 ஆண்டு காலம் போராட்டம் பண்ணி மனிதர்களை, மிருகங்களாக இருந்தவர்களை மனிதர்களாக மாற்றி, மனிதர்களாக இருந்தவர்களை புனிதர்களாக, ஒழுக்க சீலர்களாக மாற்றியவர் முஹம்மது என்பதை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்ட காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்த அந்த மக்களை பண்படுத்தியது எது? மனிதர்களாக மாற்றியது எது? மனிதர்களே புனிதர்களாக மாற்றியது எது என்றால் குர்ஆன். அப்படிப்பட்ட இந்த குர்ஆனை கையில் வைத்திருக்கக்கூடிய நாம் என்றைக்காவது திறந்து பார்த்திருக்கோமா? என்றைக்காவது நம்ம திறந்து பார்த்திருக்கோமா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு செய்தியை, கண்ணியத்திற்குரியவர்களை நாம் சிந்திக்க வேண்டும். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மன் கரஹ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹி ஃபலஹு பிஹி ஹஸனா. மன் யார் கரஹ படிக்கிறாரோ, ஓதுகிறாரோ, ஹர்ஃபன் ஒரு எழுத்தை, மின் கிதாபில்லாஹி தஆலா உயர்ந்த இறைவன் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒரு எழுத்தை எவர் படிக்கிறாரோ, ஃபலஹு பிஹி அவருக்கு அது ஹஸனத்தன், அது அவருக்கு ஹஸனத்தன். என்ன ஹஸனத்தன் என்றால் அவருக்கு அதற்கு பதிலாக அல்லாஹ் என்ன செய்கிறான்? கூலியை ஏற்படுத்துகிறான், கொடுக்கிறான், கூலியை கொடுக்கிறான். அப்ப அந்த வல் ஹஸனத்து நற்கூலி என்பது ஒரு எழுத்திற்கு பி அஷரின் 10 நன்மையாக இருக்கிறது, 10 நன்மையாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அம்ஸலிஹா அது 10 என்பது பல 100 மடங்காக அது கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், லா அகூலு நான் சொல்ல மாட்டேன், லா அகூலு நான் சொல்ல மாட்டேன், அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபன், அலிஃப் லாம் மீம் என்பதை ஒரு எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன், மாறாக அலிஃபுன் ஹர்ஃப், லாமுன் ஹர்ஃப், மீமுன் ஹர்ஃப். அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து என்பதைத்தான் நான் சொல்லுவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அலிஃப் என்று ஒருத்தர் படித்தால் 10 நன்மையிலிருந்து 100 நன்மை, லாம் என்று ஒருத்தர் படித்தால் 10லிருந்து 100, 100லிருந்து 1000, மீம் என்று படித்தால் 1000லிருந்து 10,000, இப்படி பன்மடங்காக பெருகக்கூடியது. அப்போ நாளை மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையில வெற்றியை தரக்கூடியது எது? நாளை மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையில வெற்றியை தரக்கூடியது எது? அல் குர்ஆன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இக்ராஉல் குர்ஆன, நீங்கள் நிச்சயமாக குர்ஆனை ஓத வேண்டும் என்று சொன்னார்கள். இக்ராஉல் குர்ஆன, நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். ஏன் குர்ஆனை ஓதணும்? யஅதி யௌமல் கியாமா, யஅதி யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளிலே யஅதி அது வரும், லி அஸ்ஹாபிஹி தன்னை ஓதியவருக்கு, தன்னை யார் படித்தாரோ அவருக்கு அது வரும், ஷஃபீஅன் பரிந்துரை செய்யப்படக்கூடியதாக, பரிந்துரைக்கக்கூடியதாக வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், குர்ஆனை நாம் இந்த உலகத்திலே ஓதினால் இந்த குர்ஆன் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்துல அவன் ஏற்படுத்திய அந்த நிலையில நாம் நிற்கும் பொழுது, உரியான்களாக ஆடையின்றி நிற்கக்கூடிய அந்த நேரத்திலே பரிந்துரைக்கு வரக்கூடிய ஒன்றே ஒன்று அல் குர்ஆன் மட்டும்தான் பரிந்துரை செய்யக்கூடியதாக வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
யாரு இந்த 2 சூறாக்களை ஓதி வருகிறார்களோ அவர்களுக்கு கமாமா சாணி, அதாவது நாளை பாலைவன பொட்டலிலே அல்லாஹ் நிறுத்தி வைக்கக்கூடிய அந்த நேரத்துல மேக கூட்டங்களாக வந்து அவ என்ன செய்யும், யார் அந்த 2 சூறாக்களை ஓதி வந்தார்களோ அவர்களுக்கு மேக கூட்டங்களாக வந்து அது நிழல் கொடுக்கும் என்று. அது என்ன? சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஆல இம்ரான். யார் சூரத்துல் பக்ராவையும் சூரத்துல் ஆல இம்ரானையும் தினம் தினம் ஓதி வருகிறார்களோ, அதை பாதுகாக்கிறார்களோ, ஓதி பாதுகாக்கிறார்களோ அவர்களுக்கு அது பரிந்துரை செய்யக்கூடியதாக வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த குர்ஆனை நாம் எத்தனை முறை நம்முடைய வயதுல இங்க இருக்கக்கூடிய ஒரு பல்வேறு வயது உடையவர்களாக நாம் இருக்கிறோம், முழுமையாக ஓதி முடிச்சிருக்கோம். இப்படி சொன்ன உடனே நம்மளுடைய உள்ளத்துல ஷைத்தான் எப்படி போடுவாங்க தெரியுமா செய்திய? அது அரபியில இருக்கு பாய், இவர் எதை சொல்லிடுவாரு அஜர்த்து, அவருக்கு என்ன வேலை, அவர் படிச்சிருக்கிறாரு, அவர் ஓதிடுவாரு. நமக்கு ஓத தெரியாது என்று ஷைத்தான் என்ன செய்வான், உள்ளத்துல வந்து போடுவான். உள்ளத்துல இப்படித்தான் போடுவான். இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய மொழி அரபு மொழியாக இருந்தாலும் அந்த அரபு மொழியில அருளப்பட்ட அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தான் தெளிவு கொடுத்தாங்க சகாபாக்களுக்கு. சகாபாக்கள் எடுத்தோன்னு படிப்பாங்க, ஆனா அவர்களுக்கு அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தங்கள் தெரியுமான்னு தெரியாது, புரியாது. இப்ப நம்ம தமிழ்ல நம்ம பார்த்தோம் என்றால் திருக்குறள் இருக்குது. பஸ்ல ஏறினோன்னு டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி இருக்கும், எல்லாரும் படிப்போமா இல்லையா, பார்ப்போமா இல்லையா, ஆனா அர்த்தம் புரியுமா? அது தமிழ்ல தானே இருக்குது, தெரியாது. அதே மாதிரிதான் அரபு மொழியில அருளப்பட்டு இருந்தாலும் அந்த குர்ஆனை விளக்குவதற்கு, அதனுடைய வசனத்தை விளக்குவதற்கு அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் ஏற்படுத்தினார். அப்ப அரபு மொழியில இருந்ததுனால அவர்கள் படித்தார்கள், ஆனால் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை அவர்கள் படிக்கவில்லை. அவர்கள் படிப்பதற்காகத்தான் அல்லாஹ் அவனுடைய தூதரை அனுப்பினார். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப இந்த குர்ஆனை நம்மளுடைய வாழ்க்கையில மரணத்திற்கு முன்னாடியாவது நாம என்ன செஞ்சிடணும், படிக்கணும். இந்த குர்ஆனை படிக்கணும். இல்லை என்றால் நாம் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம். அப்ப இந்த குர்ஆன் அருளப்பட்ட நோக்கம் என்ன? கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த குர்ஆன் அருளப்பட்ட நோக்கம் மனிதர்கள் நேர்வழி பெற வேண்டும், வழிகேடு எது, நேர்வழி எது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட இந்த குர்ஆனை கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும், அனுதினமும் ஓத வேண்டும். அரபி மொழியில மாத்திரமல்ல, நமக்கு பரிச்சயமாக நாம் பேசக்கூடிய தமிழ் மொழியில அதனுடைய அர்த்தங்களை, தமிழாக்கத்தை, தர்ஜுமாவை, மொழியாக்கத்தை எடுத்து நாம் படிக்க வேண்டும். அப்ப படிக்கும் போதுதான் நமக்கு தெரியும் இந்த குர்ஆன் என்னிடத்தில் என்ன சொல்லுகிறது, இந்த குர்ஆன் மூலியமாக என்னை படைத்த இறைவன் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், எதை அவன் என்னிடமிருந்து விரும்புகிறான், எதை என்னிடமிருந்து அவன் வெறுக்கின்றான், எதை நான் செய்யக்கூடாது என்று தடுக்கின்றான், எதை செய்தால் அவனுக்கு கோபம் வரும், எதை செய்தால் அவன் என் மீது கருணையை பொழிவான் என்று நாம் படிக்கும் பொழுதுதான் தெரியும். அப்ப இத நாம பொத்தி மேல ஒரு உயரமான இடத்துல வைப்பதற்காக அல்லாஹ் இந்த குர்ஆனை அருளவில்லை. மாறாக இந்த குர்ஆன் அருளப்பட்டது, இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட செய்திகள் என்னவென்றால், ஒரு கணவன் ஒரு மனைவியோடு, தன்னுடைய இல்லத்து அரசியோடு கணவன் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அதே போல ஒரு மனைவி தன்னுடைய கணவனோடு இல்லத்தரசனோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதே போல இந்த மனித சமூகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதனும் தான் சார்ந்திருக்கக்கூடிய மனித சமூகத்தோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அதே போல பெற்ற பிள்ளையை பெற்றவர்கள் எவ்வாறு பராமரிக்க வேண்டும், அதே போல பிள்ளைகள் பெற்றோருடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இந்த பெற்றோர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று வரும்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பனு இஸ்ராயில் 17வது அத்தியாயத்துல 23வது வசனத்துல ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறான்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். என்ன செய்தி? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. வகலா ரப்புக, உன்னுடைய இறைவன் அல்லாஹ் உனக்கு கட்டளையிடுகிறான். என்ன கட்டளையிடுகிறான்? அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை இன்றி வேறு யாரையும் நீங்கள் வணங்க கூடாது என்று அவன் கட்டளையிடுகிறான். அடுத்த கட்டளை என்ன? வபில் வாலிதைனி இஹ்சானா, உன்னுடைய பெற்றோரிடத்தில் நான் நல்ல முறையில நடக்கணும். எப்படி நடக்கணும்? அல்லாஹ் அடுத்து சொல்லும் போது சொல்லுகிறான், இம்மா எப்லகன்ன இந்தக்கல் கிபர, உன்னிடத்தில் முதுமை அடைந்த நிலையில் உன்னுடைய பெற்றோர்கள் இருந்தால், ஒருவரோ அல்லது இருவரோ உன்னிடத்தில் முதுமை அடைந்த நிலையில் இருந்தால், ஃபலா தகுல்லஹுமா உஃபின், அவர்களை பார்த்து நீ என்ன சொல்லாத, சீ என்ற ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்தாத. வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை மிரட்ட வேண்டாம், விரட்ட வேண்டாம். வகூலா கௌலன் கரீமா, அவர்களுக்கு கண்ணியமான வார்த்தையை நீ பேச வேண்டும் என்று சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு மாறி வரக்கூடிய கலாச்சார சூழலிலே, ஒழுக்கக்கேடான இந்த வாழ்க்கை முறையில, வெஸ்டர்ன் கலாச்சாரத்துல இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பெற்றோர்களோடு எப்படி உரையாடுகிறார்கள்? நம்முடைய பிள்ளைகள் எப்படி உரையாடுகிறார்கள்? கண்ணியமான முறையிலையா, நாகரிகமான முறையிலையா, எப்படி உரையாடுகிறார்கள்? நாம் சிந்திக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நாம் இந்த வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை, அதே போல மேற்கத்திய கல்வியை படிக்க வைப்பதற்காக முயற்சிகள் பல மேற்கொண்டு நம்முடைய பொருளாதாரத்தை எல்லாம் கல்விக்காக செலவிட்டு நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைத்து நல்ல வேலைகளுக்கு அனுப்புகின்றமே. அப்படி போகக்கூடிய பிள்ளைகள் நம்மளோட எப்படி நடக்கிறாங்க? நம்மளோட இன்னைக்கு எப்படி நடந்துட்டு இருக்கிறாங்க? நீங்கள் சுமை என்று என்ன செய்யறாங்க? உங்களை முதியோர் இல்லத்துல கொண்டு போய் தள்ளுறாங்க. நடக்குதா இல்லையா? நம் சமூகத்துல நடக்குதா இல்லையா? முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடக்கூடிய சூழல் இருக்கா இல்லையா? பிற சமூக மக்களிடத்துல ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்குது. அதனாலதான் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயக்கமும் முதியோர் இல்லங்களை ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. முதியோர் இல்லங்களை ஆரம்பித்திருக்கிறது ஒவ்வொரு இயக்கமும். கண்ணியத்திற்குரியவர்களே, இது எதை காட்டுகிறது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதுமை அடைந்தால் இம்மா எப்லகன்ன இந்தக்கல் கிபர என்று சொல்லுகிறான். உன்னிடத்தில் முதுமை அடைந்து இருந்தால் அந்த முதுமை அடைந்த பெற்றவர்களை நீ மிரட்டக்கூடாது, விரட்டக்கூடாது. அவர்களை பார்த்து சீ என்று சொல்லக்கூடாது. நீ கண்ணியமாக அவர்களை நடத்த வேண்டும். கண்ணியமாக நடத்துகின்றோமா? இன்றைக்கு நடத்தப்படுகிறார்களா பெற்றோர்கள்? கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை எதற்கு அருளி இருக்கிறார் என்று நாம் புரிந்திருந்தால், நம்மளுடைய பிள்ளைகளுக்கு இந்த குர்ஆனுடைய வசனத்தை போதித்திருந்தால், அந்த பிள்ளை நம்மளோடு காட்டுத்தனமாக, முரட்டுத்தனமாக, தகாத வார்த்தைகள் பேசக்கூடிய அடிப்படையில பேசக்கூடிய பிள்ளைகளாக இருக்குமா? நம்மளை பெற்று நம்மளுடைய பிள்ளைகள் நாம் சுமை என்று, நம்முடைய பிள்ளைகள் நாம் சுமை என்று நம்மை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விடுமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ இந்த நிலையெல்லாம் இன்றைக்கு மாறி போச்சு. காரணம், கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய வேதத்தை அது எதற்காக அருளப்பட்டது, அது என்ன சொல்லுகிறது என்பதை நாமும் தெரிந்து கொள்ளவில்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கவில்லை. அப்போ ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோரிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய வேதம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போல அண்டை வீட்டுக்காரர்களுக்கு என்ன கடமைகளை நாம் செய்ய வேண்டும், அதே போல ஒரு மனிதன் வியாபாரம் செய்வதாக இருந்தால் அவன் எப்படியான வியாபாரியாக இருக்க வேண்டும், அதே போல ஒரு மனிதன் புதிதாக ஒரு தொழிலை தொடங்குவதாக இருந்தால் அவன் தொடங்கக்கூடிய அந்த தொழில் என்பது அது எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை என்ன செய்கிறது? இந்த குர்ஆன் கற்றுக் கொடுக்கிறது. அதே போல கல்வி எப்படியான கல்வியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய ஆலிம்கள்லாம், ஹஜரத்துமார்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலக கல்வி, மார்க்க கல்வி, இப்படி ரெண்டு விதமா தான் பிரிச்சு, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் இப்படி ரெண்டு விதமாக பிரிச்சு என்ன செய்யறாங்க? உலகம் வேறு, மார்க்கம் வேறு என்று பிரித்து காட்டுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகம் வேறு, மார்க்கம் வேறு என்று கல்வி, உலக கல்வி, மார்க்க கல்வி என்று எங்கேயுமே அல்லாஹ்வும் தூதரும் சொல்லல. அல்லாஹ்வும் தூதரும் சொல்லல, இந்த ஆலிம்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து, இந்த உலகத்தினுடைய அறிவை கொடுத்து எதற்காக இங்க அனுப்பி இருக்கிறான்? இந்த உலகத்துல நீ இப்படி செயலாற்ற வேண்டும் என்றுதான் சொல்லி இருக்கிறான். அப்ப அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு அருளிய முதல் வசனமே என்ன? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். இக்ரா, நபியே நீ படி என்றுதான் சொல்லுகிறான். அப்ப 13 வருஷம் கடந்ததற்கு பிறகு, மக்காவை விட்டு மதீனாவிற்கு போனதற்கு பிறகு, சூரா முஹம்மது 47வது அத்தியாயத்துல
19வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். ஃபஅலம் நபியே நீ படி, அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை படி என்று சொல்கிறான். அப்ப அல்லாஹ்வை ஒருவன் படித்தால்தான், அல்லாஹ்வை பற்றி ஒருத்தன் படித்தால்தான் இந்த உலகத்தில் அவன் சரியாக இயங்க முடியும். அப்ப உலக கல்வி மார்க்க கல்வி என்று மார்க்கம் சொல்லவே கிடையாது. மாறாக பயனுள்ள கல்வி, பயனற்ற கல்வி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் இப்படி கூட துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்ஸலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முத்தகப்பலா. சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹும்ம யா அல்லாஹ், இன்னி நிச்சயமாக நான் அஸ்அலுக உன்னிடத்தில் கேட்கிறேன், இல்மன் நாஃபியா பயன் தரக்கூடிய கல்வி, பயன் தரக்கூடிய கல்வியை கேட்கிறேன். வ ரிஸ்கன் தய்யிபா, தொய்யிபா தூய்மையான உணவை உன்னிடத்தில் கேட்கிறேன். அமலன் முத்தகப்பலா, நீ பொருந்தி கொள்ளக்கூடிய செயலை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சாங்க. அப்ப கண்ணியத்திற்குரியவரே, கல்வியை பற்றி, அந்த கல்வி எப்படி இருக்க வேண்டும், அது எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும், பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அதே போல நீதி எப்படி செலுத்த வேண்டும், உன்னுடைய நெருங்கிய உறவினராக இருந்தாலும், நெருங்கிய உறவினராக இருந்தாலும் நீ நீதியோடு நடக்க வேண்டும். பில் கிஸ்த், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பில் கிஸ்த் என்று பயன்படுத்துகிறார். அப்ப நீதத்தை நாம் சரியாக என்ன செய்ய வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் குர்ஆனை படிக்காதனால நீதியா நடக்குதா? நீதியா நடக்குதா? கண்ணியத்திற்குரியவர்களை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த வியாபாரத்தை பற்றி நாம பேசும்போது அது தனி டாபிக். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்ல வியாபாரி நாளை மறுமையில சொர்க்கத்துல நபிமார்களோடு இருப்பாங்க, கெட்ட வியாபாரி நரகத்திற்கு செல்லுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஜாமி திருமீதியில வரக்கூடிய ஹதீஸ். இப்ப நல்ல வியாபாரி யாரு, கெட்ட வியாபாரி யாரு? அப்ப வியாபாரத்தில் நீதி இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையான முஸ்லிம்கள் வியாபாரிகளாக இருக்கிறார்கள். இந்த பெரும்பான்மையான முஸ்லிம்கள் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் உண்மை பேசி வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா? உண்மையை மட்டுமே சொல்லி, பொருளுடைய தரத்தை சொல்லி, ஏமாற்றாமல், நம்பிக்கை மோசடி செய்யாமல் இருக்கிறாங்களா? முஸ்லிம்கள் இருக்கிறாங்களா? கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். அப்போ குர்ஆன், இந்த குர்ஆன் என்ன சொல்லுகிறது, இந்த குர்ஆன் என்னோடு என்ன சொல்லுகிறது, இது எனக்கு எதை ஏவுகிறது, இது சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பதை நாம் அறியாதனுடைய பின்விளைவுதான் எப்படி வேண்டும் என்றாலும் மாற்று கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடிய மக்களோடு மக்களாக பழகி அவர்கள் எப்படி வியாபாரம் செய்கிறார்களோ, வியாபாரத்தில் மோசடி செய்கிறார்களோ, வியாபாரத்தில் ஏமாற்றுகிறார்களோ, எடையில் மோசடி செய்கிறார்களோ, அப்படியெல்லாம் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப குர்ஆன் நமக்கு என்ன சொல்லுகிறது? நீதியை நிலைநிறுத்த வேண்டும். நீங்கள் தராசை வைத்து எடை போட்டால் அதில் நியாயமாக அளந்து என்ன செய்ய வேண்டும்? சரியாக எடை போட்டு கொடுக்க வேண்டும், சரியாக எடை போட்டு வாங்க வேண்டும், உண்மையை சொல்லி வியாபாரம் செய்ய வேண்டும். உண்மையான வியாபாரி தான் நபிமார்களோடு இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒவ்வொரு மனிதனும் தான் சார்ந்திருக்கக்கூடிய இந்த மனித சமூகத்தோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இந்த குர்ஆன் கட்டளையிடுகிறது என்றால், அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய வேதத்தை வைத்திருக்கக்கூடிய நாம் அதை படிக்காதனுடைய விளைவுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை போல மற்றொரு சமூகத்தாருடைய நிலையை அல்லாஹ் இழிவாக்கி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போல இன்றைக்கு நாம் இழிவாக்கப்பட்ட மக்களாக, இழிவுபடுத்தப்படக்கூடிய மக்களாக, சிதைக்கப்படக்கூடிய மக்களாக, சின்னாபின்னமாக்கப்படக்கூடிய மக்களாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு சரியாக இல்லாததன் காரணம், இந்த குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு சரியாக இல்லாதனுடைய காரணம் தான். அப்போ ஒவ்வொரு முஸ்லீமும், ஒவ்வொரு தனி முஸ்லீமும் என்ன செய்ய வேண்டும்? இந்த குர்ஆனை எடுத்து படிக்க வேண்டும். குர்ஆனில் இருக்கக்கூடிய செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப திரும்ப திரும்ப வரக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம் கழித்தால் குர்ஆன்ல மொத்தம் எத்தனை வசனம்? 6000க்கு மேற்பட்ட வசனம். சில பேர் என்ன செய்வாங்க, அக்யூரேட்டா அவர்கள் அளந்தது மாதிரி சொல்லுவாங்க, 6666 சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அப்ப 6000க்கு மேற்பட்ட வசனங்கள், அது 6200 இருக்கலாம், 400 இருக்கலாம். 6000க்கு மேற்பட்ட வசனங்கள் குர்ஆன்ல இருக்குது. குர்ஆன்ல மொத்தம் எத்தனை அத்தியாயங்கள் இருக்குது? 1 to 114 வரைக்கும். சூரத்துல் ஃபாத்திஹாவில இருந்து
சூரத்து நாஸ் வரைக்கும் 114 அத்தியாயங்களை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். அதுல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அந்த சம்பவத்தை நாம் கழித்தோம் என்றால் பாக்கி 5000 வசனங்கள் தான். 1000 இடங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமூகத்தை பற்றியும் அவர்களுடைய நிலையை பற்றியும் அல்லாஹ் பேசுகின்றான். அந்த 1000 வசனங்களை 1000 இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பெயர் வருகிறது. அதை கழித்து விட்டோம் என்றால், நீக்கி விட்டோம் என்றால் 5000 சொச்சம் தான். அந்த 5000 சொச்சத்துல சில இடங்களில ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சில இடங்களில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சில இடங்களில அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்படி இந்த நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் எடுத்து விட்டால் குர்ஆன்ல மனித சமூகத்திற்கு தேவையான உபதேசங்கள் ஒரு 2500 இருந்து ஒரு 3000க்குள்ளதான் இருக்கும். இந்த 3000 வசனங்களை படிப்புனையாக எடுக்க வேண்டும். இந்த 3000 வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய பிறப்பு, மனிதனுடைய வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்க்கை முறை, இறை நம்பிக்கை, இறை நம்பிக்கையின்மை, இப்படி அல்லாஹ் பேசிவிட்டு கடன் கொடுப்பது, வாங்குவது, அதை சொல்லிவிட்டு சொத்து பிரிப்பது, சொத்தை வாங்கிக் கொள்வது, அதே போல பாக பிரிவினை, நீதி பரிபாலனை, இப்படி எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பட்டியலிட்டு மறுமை சம்பந்தமாகவும் பேசுகின்றான். மறுமை சம்பந்தமாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகின்றான். அப்ப இந்த குர்ஆனை என்ன செய்ய வேண்டும்னா படிக்க வேண்டும் அன்பானவர்களே. இந்த குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு இருக்க வேண்டும். வெறுமனமே ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைத்தோமா, இரவு நேரத்துல கொஞ்ச நேரம் பள்ளிவாசல்ல ஹாஃபில் ஓதுறது கேட்டோமா, அதுக்கப்புறம் எனக்கு இந்த குர்ஆனுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நாம் போனோம் என்றால், கண்ணியத்திற்குரிய இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் நம்மை இழிவாக்கி வைப்பான். இன்னும் நம்மை எளிவாக்கி வைப்பான். பிற சமூக மக்கள் எல்லாம் நம்மை ஒன்று கூடி விரட்டுவார்கள். ஏனென்றால் நாம் அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்பிக்கை கொண்டோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில இந்த குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை ஏற்படுத்தாமல் விட்டுவிட்டோம். அப்ப ஒவ்வொரு முஸ்லிம்களும் அல்லாஹ் சொல்வதை போல ஒவ்வொரு முஸ்லிம்களும் இந்த குர்ஆனை என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனை எதற்காக அருளினான் என்றால், அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகிறார், கத் ஜாஅக்கும் நிச்சயமாக உங்களிடத்தில் வந்து விட்டது, மினல்லாஹி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்திருக்கிறது, நூறும் வ கிதாபும் முபீன் தெளிவான ஒரு வேதமாகும், ஒரு வழியாகவும் இந்த வேதம் உங்களுக்கு திட்டமாக வந்துவிட்டது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட இந்த வேதத்தை நாம் படிக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்த வேதத்தை படித்து பயன்படக்கூடிய அடிப்படையில நம்மளுடைய உள்ளங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றி அமைத்து இந்த வேதத்தோடு நாம் தொடர்புள்ள நிலையில இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய தௌஃபீக் எனும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை குறித்து சொல்லும்போது ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறான். சூரத்துல் இப்ராஹிம் 14வது அத்தியாயத்தினுடைய 1வது வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வேதத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறான், அலிஃப் லாம் ரா. அலிஃப் லாம் ரா என்பது தனியான எழுத்து, அதற்கு அர்த்தம் நமக்கு தெரியாது, அல்லாஹ் அலம். அல்லாஹ் அடுத்து சொல்லும்போது என்ன சொல்லுகிறான், கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக்க. கிதாபுன் இது ஒரு வேதம், இது ஒரு வேதம், அன்ஸல்நாஹு அதை நாம் இறக்கி இருக்கிறோம், இலைக்க நபியே உனக்கு இறக்கி இருக்கிறோம். எதற்கு இறக்கி இருக்கிறோம் அப்படின்னா, லிதுக்ரிஜல் நாஸ் மினல் துலுமாத்தி இலன் நூர். அல்லாஹ் எப்படி சொல்லுகிறார், நீ வெளிப்படுத்த வேண்டும். யாரை வெளிப்படுத்த வேண்டும்? லின்னாஸ் மக்களை நீ வெளியாக்க வேண்டும். மினல் துலுமாத் வழிகேட்டிலிருந்து இலன் நூர் நேர்வழியின் பக்கம், வழிகேட்டிலிருந்து நேர்வழியின் பக்கம் இந்த வேதத்தை கொண்டு நீ என்ன செய்ய வேண்டும்? மக்களை வெளியாக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அதன் அடிப்படையில் தான் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை ஆண்டு காலம் பாடுபட்டு மிருகங்களாக இருந்தவர்களை மனிதர்களாக மாற்றி மனிதர்களில் புனிதர்களாக ஆக்கி இந்த உலகத்திலே அவர்களை விட ஒரு சிறந்த மக்கள் கிடையாது என்ற நற்சான்றை இந்த குர்ஆன் மூலியமாக அவர்கள் பெற்று சென்றார்கள். அப்படிப்பட்ட இந்த பொக்கிஷத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய நாமும் இந்த குர்ஆனை படிப்போம், அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பெறுவோம். இந்த உலகத்திலே நல்ல மனிதர்களாக, ஒழுக்கமான மனிதர்களாக, நேர்மையான மனிதர்களாக, அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய உண்மை முஸ்லிம்களாக நாம் மாறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு எனக்கும் எதை நாம் கேட்டோமோ அதன் அடிப்படையிலே செயலாற்றக்கூடிய தௌஃபீகை பெரும்பாக்கியதை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நிரப்பமாக தந்தல் புரிவானாக. வாஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.